to Tamil Gospel Tabernacle channel. தேவன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வல்லவர். The Lord is able to help a man. தேவன் பிதாவும் உதவி செய்திருக்கிறார், இயேசுவும் உதவி செய்திருக்கிறார், ஆவியானவரும் உதவி செய்கிறார். Even Father God helps, the Lord Jesus Christ helps, and even Spirit of God helps us. இரண்டாம் நாளாகமம் 14:11 பார்க்கும் பொழுது 2 Chronicles chapter 14 and verse 11. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பலன் அற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தாவே உமக்கு லேசான காரியம். Lord, it is nothing with thee to help, whether with many or with them that have no power. தேவனுக்கு உதவி செய்கிறது என்பது அவருடைய ஒரு கடமை, இல்லாவிட்டால் அது அவருடைய ஊழியம். As for God, helping is only his ministry or his duty. ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக அவர் உதவி செய்ய எப்பொழுதும் தம்முடைய கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். The Lord is always stretching out his hand in order to help a child of God. இதை குறித்து நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது About this, when we read in Hebrews chapter 2 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and verse 16, what does it say? அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் உதவியாக கை கொடுத்தார். He did not render a helping hand to the angels, but took on him the seed of Abraham. விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் கை கொடுக்கிறவர். It is clearly said, he took not on him the nature of the fallen angels, but he took on him the seed of Abraham, the fallen man. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? தேவன் உதவி செய்கிற தெய்வம். The Lord, our God, is the one who helps. அடுத்ததாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வரும் பொழுது Nextly turning to Mark the Gospel chapter 9. அங்கே இயேசு உதவி செய்கிற ஒரு காரியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Even there it is mentioned about a point in which Jesus helps. மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Mark 9 and verse 22. எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவை நோக்கி அபயமிடுகிறான். Here the father looking on unto Jesus, he cries saying, if thou canst do anything, have compassion on us and help us. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இயேசுவும் உதவி செய்யக்கூடியவராக Yes, இருக்கிறார். even Jesus is able to help a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவர் உதவி செய்ய தன்னுடைய கையை இன்றைக்கும் நீட்டுகிறார். And even today he stretches out his hand to help a child of God. அங்கே அந்த மனுஷன் கேட்கிற உதவி என்ன? What is that help? This man asked. முதலாவது நாம் நாளாகமத்திலே படித்தது யுத்தகளத்தில் நிற்கிற ஒரு மனிதன் உதவியை தேடுகிறான். In the book of Chronicles we see as to how a man who stood in the battlefield sought for the help of God. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது But here ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றும்படியாக அழிக்கும் சக்தியிலிருந்து பிசாசின் போராட்டத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து தப்புவிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான். And here the man is beseeching the Lord that his child may be delivered from the demonic oppression, from the power of destruction. நீங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அலசி ஆராய்ந்தாலும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் உதவி கேட்டாலும் பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியானவரோ உதவி செய்ய முடியாது என்று சொன்னது கிடையாது. Rinsing through the Old Testament and the New Testament we see as to how the Father, Son and Holy Ghost have never refrained from helping a person when they sought for his help. அந்த பிள்ளைக்கு இயேசு உதவி செய்தார். Here Jesus helped the child. அதே மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Again turning to verse 24 of Mark chapter 9. அடுத்ததாக அவர் உதவியை அவன் தேடுகிறான். He seeks the next help. அந்த தகப்பனுக்கு அங்கே தேவைப்பட்ட உதவி என்ன? What was the help that the father needed? என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். Help thou mine unbelief. அப்படியானால் இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? Then from this what do we understand? ஒரு மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ரீதியிலும் உதவி செய்ய இயேசு போதுமானவர். Jesus is more than sufficient enough for us to help any man in any time at any need. பிசாசை துரத்துவதற்கு மாத்திரமல்ல, Not only for casting out devils, ஒருவனை குணமாக்குவதற்கு மட்டுமல்ல, not only for healing a person. இங்கே இயேசுவினிடத்தில் அவன் கேட்கிறான், எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? என் அவிசுவாசம் நீங்கும்படியாய் எனக்கு உதவி செய்யும். Here looking at Jesus he asked, Lord, help thou mine unbelief in order to dispel my unbelief. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Again turning to Romans chapter 8 and verse 26. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here it is clearly mentioned as to how the Spirit of God helpeth in our infirmities. புதிய ஏற்பாட்டிலே மனித வாழ்வில் வருகிற ஆவிக்குரிய பலவீனங்கள், பூமிக்குரிய
மனுஷிக தெய்வீக பலவீனங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு உதவி செய்து அவனை பலவானாக சக்தி உள்ளவனாக ஜெயஜீவியம் செய்யக்கூடியவனாக இயேசு அவனுக்கு உதவி செய்கிறார். Here the Spirit of Jesus Christ helps a man both in his spiritual life, in his physical life, in his human and divine life, that he might be an overcomer and more than a conqueror. அடிமைத்தனத்திலே செங்கல் சுமந்து சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுது விடுதலையற்ற நேரத்திலே நம்பிக்கையோடு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெயர் வைத்தான் ஆரோன். என்ன பெயர்? எலியாசார். During the time of bondage, when they were searching out for bricks, making bricks in hard labor, Aaron gave the name to the child as this. தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. He had no hope of a deliverance. ஏனென்றால் பல தலைமுறைகள் அவர்கள் அடிமைகளாக இருந்து விட்டார்கள். Because they were under bondage for many years. ஆனாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் உதவி செய்வார் என்கிற ஒரு எழுப்பு வாஞ்சை ஒரு விசுவாசம் உள்ளுக்குள் உதித்துக் கொண்டிருந்தது. But still he had a faith, a desire rising up within him that God will help. ஆனபடியால் தான் அவன் சொன்னான், தேவன் எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி தன்னுடைய மூன்றாவது பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறான்? Eleazar. Therefore he said, the Lord will help me, and he kept Eleazar as the name of his third son. இன்றைக்கும் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த ரீதியிலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Even today the Father, God, Son and Holy Spirit is able to help us in any manner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாவதாக அந்த எலியாசரை குறித்து நாம் படிக்க வேண்டுமானால், Secondly, if we happen to read about Eleazar, நாம் சமீப காலமாக தனிமனித வாழ்வை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். recently we are also learning about the individual life. தனிமனித வாழ்வை படிக்கும் பொழுது நம்முடைய தனிமனித வாழ்வில் அதை அபியாசப்படுத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். When we learn about that, we also need to experience or practice this in our personal life. யாத்திராகமம் 28:1 நாம் பார்க்கும் பொழுது, Exodus chapter 28 and verse 1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. எங்கே இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரிக்கிற ஒரு வேலையை கர்த்தர் செய்ய வைக்கிறார். Here the Lord is doing a work of separating from among the people of Israel. தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், If the Lord should help us, இல்லாவிட்டால் தேவன் நம் மூலமாய் எதையாவது செய்ய விருப்பப்பட்டால், or if the Lord would desire to do anything through இல்ல us, தேவன் என் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், or if you would desire that the Lord should work through you, ஒரு மனித வாழ்வில் அவன் பிரிந்து வர வேண்டியது அவசியம். then a man need to separate himself in his life. பிரிந்து வருவது என்பது குடும்பம், மனைவி, பிள்ளைகளை விட்டு அல்ல. Separation is not from his family, from his wife and children. அவன் இந்த உலகத்தில் உள்ளதான தெய்வீகமற்ற காரியங்களிலிருந்து பிரிந்து வர வேண்டும். But he should separate himself from all things which are contrary to divinity in this world. அது வேறுபாட்டின் ஜீவியம் என்பது புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியம், பழைய ஏற்பாட்டிலும் அது முக்கியம். This life of separation is given much importance to the New Testament as well in the Old Testament. ரட்சிப்பின் அடையாளம் என்பதே வேறுபாட்டின் ஜீவியம்தான். The symbol of salvation is life of separation. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Turning to Acts of the Apostle chapter 2, 40ஆம் வசனத்திலே, verse 14. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான். He exhorted them saying, save yourselves from this untoward generation. 37ஆம் வசனத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இதுதான் பதிலாக இருந்தது. And the question they asked in verse 37, this was the answer. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக எழும்ப வேண்டுமானால் அவன் சில காரியங்களை பிரிந்து வெளியே வர வேண்டியது அவசியம். If a child of God should rise up for the Lord, he need to separate himself from certain things. வேறுபாட்டின் ஜீவியத்தில் உள்ள மேன்மை என்னன்னா, பிசாசோ மந்திரமோ உங்களை டச் பண்ணாம இருக்கணும்னா நீங்க வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். The greatness of the life of separation is that if the devil and the enchantments, magical things should not touch you, then you need to have a life of separation. பிலிஸ்தீனிய வச்சிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு கை இழுத்துக்குச்சு, கால் இழுத்துக்குச்சு, என்ன எதையோ அமுக்குது அப்படின்னு சொன்னா நீ எங்கேயோ ஃபெயிலியர் ஆயிருக்கிற. அதனுடைய ஃபெயிலியருடைய ரீசன் இடம் என்னன்னா, வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ காத்துக்கொள்ளவில்லை. If you have the oppressions of the devil, if you have various working of the devil, like the devil is pressing you sore, you are unable to sleep and all these, then that means there is a failure, you do not have a life of separation. என்னாகமம் 23:9 பார்க்கும் பொழுது, Numbers chapter 23 and verse 9. ஜனங்களை சபிக்கும்படியாக வந்த மனிதன் சபிக்க முடியாதது, அந்த பிசாசு போராட முடியாதது, மேற்கொள்ள முடியாததுக்கு காரணத்தை
காரணத்தை அவனே சுட்டிக்காட்டுகிறான். Here the man who came to curse the people of God, he himself points out the reason why he could not curse them, why he could not oppress them. இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். These people dwell alone, they shall not be reckoned among nations. 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமே கிடையாது. Again in verse 23 he says, there is no enchantment against them. நீ உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து உலகத்துக்கொத்தவர்களோடு இணைந்து நீ போகும் பொழுதுதான் உனக்கு விரோதமாய் வைக்கிற செய்வினைகள் பலிக்கிறது. Being conformed to this world, when you go along with the people of the world, the enchantments against you prosper. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரித்து வெளியே வருவது அவசியம். In the life of a child of God, he need to separate himself and come out. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய ஜனங்கள்தான். The whole lot of the people of Israel are people of God indeed. இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். About the whole lot, the Lord says, Israel is my firstborn. அவைகளுக்குள்ளும் ஒரு வேறுபிரிதலை கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord tells of a separation even among them. இன்னும் ஆழமாக சொன்னால், Yet more deeply, சபைக்குள்ள கூட ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. there is a life of separation even in the church. திரும்பவும் சொல்றேன், Repeating, சபைக்குள்ள நீங்க வந்துட்ட பிறகு கூட இங்கேயும் கூட நீங்க வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யணும். even after coming to the church, even here you need to do a life of separation. ஏனென்றால் இங்கும் ஒரு சிலர் குறைவான தெய்வீகமற்ற ஒரு கூட்டம் உண்டு. Because even here there is a group who are contrary to divinity, who are away from God. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. That's what the word of God says. முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, When we turn to 1 Corinthians chapter 5, 9ஆம் வசனத்திலே, verse 9. விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். I wrote unto you in an epistle not to company with the fornicators. ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரரை குறித்து நான் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் நாம் உலகத்தை விட்டே வெளியே போக வேண்டியது இருக்குமே. It not altogether with the fornicators of the world, for I must needs go out of the world. புறம்பெயர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என்னுடைய காரியம் அல்ல. And it is not with me in order to judge the people outside. 11ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் தவறு செய்தால் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். And in verse 11 he clearly says, but now I write unto you that if anyone called a brother would do anything. அதனால் இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு வேறுபாட்டின் ஜீவியம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு பயிற்சிவிக்கப்பட வேண்டும். Therefore after coming to this path, the thing is we need to practice this life of separation in every stage. பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறீங்க. You come out of sin. உலகத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க. You come out of the world. இதுக்குள்ள வந்துடுறீங்க. You come into the church. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு Even after coming into the இதுக்குள்ள church, கோராகு உண்டு. there is envy here. இதுக்குள்ள கோராகுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. There is one group who's called Korah. இன்னொரு கூட்டம் தாத்தான்னு ஒரு கூட்டம் இருக்கு. Another group who's called Jathan. இன்னொரு கூட்டம் அபிராம்னு ஒரு கூட்டம் இருக்கு. Another group called Abiram. இவங்க எல்லாம் செங்கடலை கடந்தவர்கள் தான். And these ones also crossed the Red Sea. ஆனாலும் இவர்களுக்குள்ள விகற்பமான ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே வந்து காலம் வந்த பொழுது வெளியானது. But there was a contrary, a secret life within them, and when the time came it was revealed. மோசே மூலமா கர்த்தர் பேசுகிறார். The Lord spoke through Moses. இவங்களை விட்டு வெளியே வந்து நில்லு. You come out of these people. அவங்கள சபைக்குள்ளேயே அப்படியே பூமிக்குள்ள இறக்குறாரு. And the Lord in the church itself sent them into the earth. இது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். This is a life of separation. நீ செய்யாவிட்டா கர்த்தர் செஞ்சா அது கஷ்டமா இருக்கும். If you don't do it and the Lord does it, you will feel it difficult. ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மட்ட சொல்றாரு. The Lord is saying something to you. அதை நம்ம செஞ்சிரணும். And we have to do then. நீ அதை செய்யாத பட்சத்துல If we don't do it, அவர் செஞ்சா எப்படி இருக்கும்? then if he does it, யோசிச்சு பாருங்க. just think. கோராகு தாத்தான் அபிராம் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You will know what happened to Korah, Jathan and Abiram. ஆனால் இதுக்குள்ள வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். Therefore we need to be very careful while in this. 2ஆம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே Again 2 Corinthians chapter 6. 14 இருந்து 18 வரை பார்க்கும் பொழுது Verse 14 through 18. அங்கே ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை பவுல் சுட்டிக்காட்டுகிறார். Here Saint Paul points out another life of separation. இவர்களை விட்டு பிரிந்து You need to come out from உங்களை them நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். and be separate and set right. அப்ப இவர்களை விட்டு பிரிய வேண்டியது என்று ஒரு லிஸ்டே அங்கே சொல்லப்படுகிறது. Therefore here it is said about a list of people from whom we have to separate. இவர்களுக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது. You have no connection with them. ஆகையால் அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wherefore the Lord says, come out from among them and be separate, touch not the unclean thing. நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். I explain you more in detail. நாதாப் அபியூ ரெண்டு பேரும் இவனுக்கு அண்ணன்கள். Nadab and Abihu, they both were the elder brothers. அதே வீட்டுல தான் இருக்கிறாங்க.
They were in the same house. அதே ஆசரிப்பு கூடாரத்துல தான் இருக்காங்க. They were in the same tabernacle. அதே பரிசுத்த ஸ்தலத்துல தான் In இருக்காங்க. the same holy place. ஆனா ரெண்டு பேரும் அந்நிய அக்கினியை கொண்டு வரும்போது அங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருமனம் வந்துருச்சு. ஆனா இந்த மூணாவது ஆள் அதுல என்ன செய்யல? இன்வால்வ் ஆகல. But when both of them brought in strange fire, they both were together, but the third person was not connected with them. ஒரே தாயின் பிள்ளைகள். Both the children of same mother. ஒரே இடத்துல ஊழியம் செய்றாங்க. All ministered in the same place. ரெண்டு பேருக்கும் அரை அடி வித்தியாசத்துல தான் ஊழியம் நடக்குது. There were various kinds of ministries between them. அரை அடி டிஸ்டன்ஸ்ல தான் பக்கத்துல நின்னு தான் ஊழியம் செய்றாங்க. They only did the ministry with half a feet distance. ரெண்டு பேரும் சாவுறான், இவன் நிக்கறான் உயிரோட. Both died, but this man was alive. எப்படி அவனால முடிந்தது? How could he do it? அந்த அந்நிய அக்கினிக்கு இவனுக்கு சம்பந்தப்படுத்தவில்லை. Because he did not relate himself to that strange fire. அவன் பிரிஞ்சு நின்னதனால தான் அவனுக்கு ஜீவன் இருந்தது. பிரியாது இருந்ததனால அந்த இரண்டாவது ஆள் அவனோட சேர்ந்து செத்து விட்டான். Even there, because he was separate, he had life within him, but the other person, because he had no separation, he died. வேறுபாட்டின் ஜீவியம்ங்கிறது நம்முடைய புதிய ஏற்பாட்டு பெந்தெகோஸ்தே சபை உபதேசம் அல்ல, தேவனுடைய உபதேசம். Life of separation is not the Pentecostal doctrine, but it is the doctrine of God. அடுத்ததாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Nextly, Leviticus chapter 10 and verse 16. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான், அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு. இங்கே மோசே அந்த எலியாசர் மேல கோபப்படுகிறான். Here Moses was angry with Eleazar. இது ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். This was an experience of chastening. கோபம் வந்துருச்சு மோசேக்கு. Moses was angry. ஏனென்றால் அங்கே ஒரு பிரமாணம் மீறப்பட்டு விட்டது. Because a law was transgressed in that spot. ஏனென்றால் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை தேடி பார்த்தா அது புசிக்கப்படல. அது என்னாச்சு? சாம்பலாகி போயிடுச்சு. Because when he searched for that kid of goats which was for sin offering, it was not eaten but it became ashes. புசிக்க வேண்டியது புசியாமல் சாம்பலாயிடுச்சு. That which has to be eaten, now it is turned to ashes. இப்போ இவன் பயங்கரமா கத்துறான். Now he is angry with them and எப்படி இந்த பிரமாணத்தை நீங்க மீறலாம்? How could you transgress the law? அப்ப ஆரோன் சொல்றாரு, ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எதையாவது மாத்தி கீத்தி செஞ்சு திருப்பி ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Then Aaron said, already two had died, therefore I was afraid, I left it like that. ஆனா இது மோசேக்கு தெரியாதா? Did not Moses know this? சொல்லுங்க, மோசேக்கு தெரியாதா? Did not Moses know this? மோசேக்கு தெரியும், ரெண்டு பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு தெரியும். ஆனா சாவை விட எல்லாம் முக்கியங்கறா, சத்தியம் தான் முக்கியம் சொல்றாரு. Moses well knew that both the children died, but he says doctrine or truth is more important than death. சாவு கரெக்ட், அது பிரமாணத்தை மீறினனால சாவு. மறுபடியும் நீ பிரமாணத்தை மீறினா திருப்பி அடுத்த வீட்ல இருக்கிற ரெண்டு என்ன செய்யும்? ஆயிரக்கூடாது அப்படின்னு தான் அவன் கடிந்து கொள்றான். True that death happened for both of them in the same house, but again if you transgress the law, death is sure. ஆனா இதுல எலியாசார் அப்படியே அந்த ஏச்சை வாங்கிக்கிட்டான். But Eleazar, he accepted the chastening. நம்மை மற்றவர்கள் கடிந்து கொள்வது என்பது அது ஒரு பாடம். When others chasten us, that is a lesson for us. ஒரு சிலர் எல்லாம் கடிந்து கொள்ளவே முடியாது. And some people you cannot chasten them at all. ஒரு சிலர் எல்லாம் நீங்க ரஃபா நடத்த முடியாது. Some others you cannot treat them rough. ஒரு சிலரை திருத்த முடியாது. Some people you cannot correct them. நாய் வாலை என்ன செய்ய முடியாது? நாய் வாலை நேராக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. You cannot straighten the dog's tail. அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படி ஒரு ஸ்டபர்னஸா மாத்தி கொள்ள கூடாது. We should not have such a stubborn life. நாம் வளையணும். We need to bend. ஏல்ஸ்னா வாங்கிக்கணும். And we need to accept chastening. அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். That's what the psalmist says. 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். Psalm 141 and verse 5. அங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். A verse known to all of us. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? நீதிமான் என்னை குட்டட்டும். Let the righteous smite me. அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும். It shall be an oil to my head. குட்டெல்லாம் வேண்டாம், திரும்பி பார்த்தாலே அவனுக்கு உச்சகட்ட டெம்பர் ஆயிடுறான். என்னை எப்படி திரும்பி பார்க்கலாம்? Now not even smiting, just turning back and staring itself, it is something that we cannot accept. கடிந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அருமையான ஒரு ஜீவியம். Chastening is a beautiful life. ஒரு பிள்ளையை கடிந்து கொள்ளாம வளர்த்தா அது வேசிப்பிள்ளைன்னு பைபிள் சொல்லுகிறது. If a father doesn't grow up with chastening a child, then it becomes the child of an adulterer. உன்னை யாருமே சத்தம் போடல, உன்னை யாருமே கண்டுக்கல, உன்னை அப்படியே காட்டு மரம் போல காட்டு கழுதையை போல விட்டுட்டா நம்ம என்ன ஆகும்? If nobody is minding us, nobody is shouting at us, leaving us as a wild tree, then what will happen? தேக்கு மரம் அழகான ஸ்ட்ராங்கானது.
tree is strongest. ஆனா என்ன செய்வாங்க? But what happens? அத சைடுல வளரவே விட மாட்டாங்க. They will never allow it to grow on the sides. Why? ஏன்? அது சைடுல வளர விட்டுட்டு அது மரமா நம்முடைய கதவுக்கு ஒண்ணுக்கு என்ன செய்யாது? யூஸ் ஆகாது. If it grows on the sides, then it cannot be used for the wood. அதனால அத முறிக்க வேண்டிய இடத்துல முறிச்சிட்டே இருக்கணும். Therefore they cut it whenever then and then necessary. அந்த மரத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும். It will be difficult for the tree. அந்த கிளைகளை வெட்டும்போது அதில இருந்து கண்ணீர் மாதிரி பால் மாதிரி தண்ணி மாதிரி வடிக்கும். அது என்ன பண்றது? When the branches are then cut, you can see it shedding tears, the milk, the sap of it. கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. But when you accept the chastening, there is an anointing hidden. அதான் உபதேசம். That is the doctrine. நீதிமொழிகள்ல நீங்க முதலாம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். Proverbs 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். You turn to my rebuking. இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். Behold, I give you my spirit. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். Turn you at my reproof. என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். And I will make known my words unto you. ஆண்டவர் சத்தம் போட்டாருன்னு ஓடி போற கூடாது. இந்த தகப்பன் சத்தம் போட்ட உடனே ஸ்கூலுக்கு போகாம வீட்டை விட்டு ஓடி போவான் பாருங்க. கடைசில போய் அவன் நிக்கிற இடம் எங்க தெரியுமா? ஹோட்டல்ல எச்சியல எடுப்பான். You see, when the father shouts, the children run away from the schools and even their houses. Finally, they are found in the hotels picking up the waste leaves. இளைய குமாரன் எங்க போய் கடைசில நின்னா? Where did the prodigal son stand? பன்றி கூட்டத்தோட போய் இணைந்து கொள்கிறான். Finally, among the pigs. கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பும் பொழுது அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. When you turn at the reproof, there is an anointing hidden. கடிந்து கொள்ளுதலுக்கு ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிடைக்கும். When we surrender ourselves to chastening, we receive the words of God. என்னை யாரும் திட்டக்கூடாது, என்னை எவனும் கேட்க முடியாது அப்படில வந்துட்டீனாலே நீ இந்த வளையாத கம்பியிலேயே ரெண்டு கம்பி இருக்கு. ஸ்டீல்ல ரெண்டு கைண்ட் இருக்கு. There are two kinds of steel rods. ஒரு ராட் எப்படினாலும் வளைச்சி அத இஷ்டத்துக்கு அந்த பில்டிங் கட்டறதுக்கு யூஸ் பண்ணலாம். One kind of rod is flexible, you can use it for the building work. சில இது கம்பெனில பண்ணும்போதே அது அந்த வளையும் தன்மையை இழந்துட்டு டெம்பர் ஆயிரும். While some others, when they are produced in the company itself, they lose their flexibility and become tempered. அத வளைக்க டப்புன்னு ஓடியதான் செய்யும். And when you try to bend them, they will break. அத யூஸ் பண்ண முடியாது. You cannot use them. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவனை தான் கர்த்தர் யூஸ் பண்ண முடியும். The Lord can use only those people who accept chastening. ஏசுனா பரவாயில்லை, நம்முடைய நன்மைக்கு செய்றாங்க, சரி கரெக்ட், ஓகே, நம்ம எல்லாம் அவசரப்பட்டுட்டோம், நம்ம இப்படி பண்ணிட கூடாது, இப்படித்தான் எடுக்கணும், என்னைய மட்டும்தான் ஏசுறாங்க, நான் தப்பு பண்ணாதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம விகற்பமா ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம்னாலே அதுக்கு பிறகு நம்மளால கடிந்து கொள்ள முடியாது, ஒடிஞ்சிருவோம். When they reprove us, when they chasten us, say it is okay, it is for my good. But when they chasten us, if you say they are doing it only at me, they do so much, then we will only break. ஒரு ஊழியக்காரனை எப்படி கடிந்து கொள்றது? How can you chasten a servant of God? அவன் பிள்ளை இல்லையே அவனை அடிக்கிறதுக்கு. He has no children to beat them. சரி, ஒரு விசுவாசி எப்படி கடிந்து கொள்றது? Then how can we chasten a believer? அவனை அடிக்க முடியுமா? Can you beat them? அடிக்க முடியாது. You cannot. ஆனா அப்ப என்ன செய்யறது? Then what should we do? அப்படியே விட்டுற முடியுமா? Can we leave them like that? விட்டா ஆண்டவர் எங்கள்ட்ட கணக்கு கேட்பாரே. Then the Lord will ask account of us. இதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுகிறது? That is what the word of God says. நீதிமொழிகள் 6:23 பார்க்கும் பொழுது Proverbs 6:23. போதக சிட்சையே ஜீவ வழி. Reproofs of instruction are the way of life. அந்த போதகத்துல கொடுக்கிற லைட்டா கொஞ்சம் டோஸ் அவனை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும். The little doses in that instruction will correct the person. அதுலயும் கூட அவனை திட்டலன்னு சொன்னா நாங்க என் ஊழியத்துல உங்களை ஏமாத்துறோம்னு அர்த்தம். Even then, if you do not reprove, then that means we are doing a cheating ministry. உங்களை நாங்க ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். We cheat you and receive money at your hands. உன்னை கரெக்ட் பண்ண வேண்டியது எங்களுக்கு கையில கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். But correcting you is a ministry given into your hands. தகப்பன் பிள்ளையை பெரம்பினால் அடித்தால் அவன் என்ன செய்யான்? சாகான். A child will not die if the father beats it with the rod. இல்லாவிட்டால் அந்த பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் எதை உண்டு பண்ணுவான்? லட்சையையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுவான். Or else the child will bring shame for the parents. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் பெரம்போடு வர வேண்டுமா அன்போடு வர வேண்டுமான்னு கேக்குறேன். That's why Saint Paul is asking, should I come with the rod or with love? ஒரு மனுஷன் தன்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும், அவன் தான் ஞானியாய் மாறுவான். When a man points out at our mistakes, we should accept it, only that person will become wise. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Numbers chapter 3 and verse 4. என்னாகமம் 3:4. Numbers 3:4. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை.
எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். ஆசாரிய ஊழியம் அவர்கள் செய்தார்கள். They did the priest's office. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். A child of God should do a ministry. நீங்க இங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க, நாம எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. We are all seated here, we are all having a definite ministry to do. அது இல்லாம நம்ம சும்மா வந்துட்டு ஒரு வெல்விஷர் மாதிரி வந்துட்டு போக கூடாது. We should not come and go as well wishers. நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கர்த்தருடைய வேலையை செய்யணும். We need to do some or other work of the Lord. ஒண்ணுமே முடியலையா? If you cannot do anything, பிரேயர் செயின்ல உட்கார்ந்து பிரேயர்லயாவது என்ன செய்யணும்? செய்யணும். then be seated in prayer in the prayer chain hall. இல்ல குப்பை அள்ளணும். Or else இல்ல பாத்திரம் கழுவணும். heap up the dung or ஏதோ wash ஒன்றை vessels. நமக்கு செஞ்சாதான் நம்ம மனசாட்சி என்ன செய்யும்? ஆண்டவருக்கு நான் இன்னைக்கு செஞ்சேன் அப்படின்னு உனக்கு திருப்திப்படுத்தும். Do something, only then our conscience will satisfy us saying we have done something for the Lord. அதுக்கு தான் ஊழியக்காரங்க 200 பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். Then you may say that's why you have 200 servants of God. அப்படி அல்ல. No, it's not like that. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எல்லாரும் ஊழியர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. Everyone delivered from sin is a servant of God, says the word of God. லேவியராகமம் 25:55 பார்க்கும் பொழுது Turning to Leviticus chapter 25 and verse 55. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். Children of Israel are my servants. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரரே. They are my servants whom I brought forth out of the land of Egypt. எகிப்து என்கிற பாவத்திலிருந்து ஒருத்தன் விடுதலையாகி செங்கடலை தாண்டிட்டான், ஞானசானம் எடுத்துட்டானாலே கர்த்தர் அவனை எப்படித்தான் பாக்குறாரு? ஒரு விசுவாசியா பாக்குறதில்ல. எப்படி பாக்குறாரு? ஒரு ஊழியக்காரனா பாக்குறாரு. Having been delivered from the land of Egypt, when a man crosses the Red Sea, having taken water baptism, the Lord sees him as a servant of God. அதுக்கு பிறகு அவன் ஒரு ஊழியக்காரன். After that, he is a servant of God. அவனை ஆசாரிய ஊழியம் செய்யணும். And he has to do the priest's office. சாதாரண ஊழியம் செய்ய கூடாது. Not an ordinary office. பல ஊழியங்கள் இருக்கு. There are various ministries. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மெராரி அவங்க இவங்கெல்லாம் ஆசாரிய ஊழியம் செய்ய மாட்டாங்க, சுமக்கற ஊழியம் செய்வாங்க. Some tribes they did the work of bearing and not the work of priesthood. அப்படிதானே சொல்லி இருக்கு பைபிள்ல. You know what is said like that in the Bible. கோகாத்தியர் மெராரியர் இவங்கெல்லாம் அந்த பணிமுட்டுகளை சுமப்பார்கள். The Kohathites, the Merarites, they would bear the vessels of the sanctuary. ஆனா இந்த ஆரோனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அத சுமக்கிற வேலை கிடையாது, ஆசாரிய ஊழியம் செய்வாங்க. But these children of Aaron, they don't bear it, but they do the priest's office. வெளிப்படுத்தல் 1:6 படி. Again, Revelation 1:6. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God அவர் says? தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிவிட்டார். Having washed us from our sins by his own blood, he has made us kings and priests. இன்னும் பேதுரு எபிரேயர் இவைகளில பார்க்கும் பொழுது, Yet when we see in Peter and Hebrews, பரிசுத்த ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரியர்கள், இப்படி கிரேட் கூடிக்கிட்டே தான் வருது. we see about holy priesthood, royal priesthood, and grade keeps on increasing. அப்ப தேவனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த ஊழியத்துல அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. Therefore, when we see into our life what we have done for the Lord, there is nothing. நாம் எல்லாரும் தேவனுக்காக ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். Yes, we need to do the ministry of priesthood for the Lord in some or the other way. அடுத்ததாக Nextly, என்னாகமம் 3:32 verse 32 of Numbers chapter 3. என்னாகமம் 3:32. Numbers 3:32. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். இங்கே அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு தலைவனுக்கு தலைவனாக, லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் அவன் நிற்கிறான். And here he was the chief of the Levites. இங்க பாருங்க, இத்தாமாருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல. And Ithamar did not get that posting. அவனுக்கு கிடைச்ச போஸ்டிங்க பாத்தீங்கன்னா இவன் தான் தலைவர்களுக்கு தலைவன். But he was the chief of the chief. இவனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? What is his ministry? பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். To keep charge of the sanctuary. அப்படி காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். And he has to be the oversight, do the oversight of those who keep the charge. அப்படினா என்ன? What does that mean? ஜெபம் பண்ணியா? Is it through prayer? விசுவாசத்துல நின்றாயா? Did you stand in the இன்னைக்கு faith? பைபிள் படிச்சாயா? Did you read the Bible today? இன்னைக்கு உபவாசம் எடுத்தாயா? Did you fast today? தேவசமூகத்துக்கு போனாயா? Did you go to the presence of பரிசுத்த God? ஜீவியத்தை காத்துக்கொண்டாயா? Did you keep up your holy life? இதை விசாரிக்கிற ஒரு ஊழியத்துக்கு அவன் ஒரு தலைவனாக இருந்தான். And he was found to be the chief of the one who would inquire over these. நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த காவல் பரிசுத்த ஜீவியத்தை காக்க வேண்டும். We the people of God should keep up a holy life. ஊழியங்கள் நடக்கும், ஆனா பரிசுத்தம் இல்லன்னா அந்த ஊழியத்துல என்ன இருக்காது? ஷைனிங் இருக்காது. Ministries will go on, but if there is no holiness, there is no shining in the ministry. திரும்பவும் சொல்றேன்,
திரும்பவும் சொல்லுகிறேன், Repeating, ஊழியம் செய்யலாம், you may do the ministry, பரிசுத்தம் இல்லன்னா ஷைன் பண்ண முடியாது. but you cannot shine without holiness. நாமும் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கர் மினிஸ்டர் இப்படிதான் போயிட்டே இருக்கும். We will be just one of the minister and we will just go that way. அது தேவையில்லை. But that is not needed. இவன் தலைவர்களுக்கு தலைவனாக நின்றான். He was a chief of the chief. ஏனென்றா அவனை கர்த்தர் தான் கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிற எல்லாருக்கும் விசாரிப்புக்காரர். Because it is the Lord who brought him to be the oversight of all those who keep the charge of the sanctuary. அவனால சும்மா இருக்க முடியாது. He could not keep quiet. ஏனென்றால் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உத்தரவாதம் இருக்கு, அவன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். Because he had a definite responsibility, a position in which he asked questions to others. நாம நம்ம பிள்ளைகளை அப்படி விசாரிக்கிறோமா? Do we inquire our children that way? நம்முடைய குடும்பத்தார் நம்ம அப்படி விசாரிக்கிறார்களா? You are our family members inquiring us that way? ஜெபத்துக்கு போனியானா உன் வேலைய பாரு, நீ போனியா போயிட்டே இரு அப்படிமா. Did you go for prayer? If they ask, they say, did you go your way. வீட்ல நீங்க என்ன ஜெபத்துக்கு வரலனா நீ ஜெபிச்சிட்டியா போ நான் பாத்துக்கறேன். In their house they ask, do you not come for prayer? They say, did you pray? That's enough, you go your way. அப்படிதான் பிசாசு வந்து அந்த ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். And the devil makes a full stop for the prayer. நாம் ஒரு பொறுப்புள்ளவர்கள். But we are people with responsibility. உனக்குள்ள ஒரு பரிசுத்த வாசஸ்தலம் இருக்கிறது. There is a sanctuary within you. ஏனென்றால் தேவனுடைய இதோ மனிதர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Behold, the tabernacle of God is with men. இத நீ காவல் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். You need to keep charge of this. இதெல்லாம் நீ பொறுப்பு இல்லாம நாம இஷ்டத்துக்கு நம்ம செயல்பட முடியாது. We cannot work without responsibility. அவன் பாருங்க லேவியர்களுக்கு தலைவர்களுக்கு தலைவன். See, he was the chief of the Levites. தேவன் தான் அவனை அந்த ஸ்தானத்துல உச்சிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறார். It is the Lord who kept him on the peak of that position. நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு விசாரிப்பு உள்ளவர்களாய் இருப்போம்? How many of us have this nature of inquiry? நமக்குள்ளேயே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. The sanctuary of God is within us. இத நீங்க வந்து காக்கலாம் கெடுக்கலாம். You can maintain it, you can also defile it. தெய்வீகத்தை அழிக்கலாம் கட்டி எழுப்பலாம். You can destroy, you can build up. அது எல்லாம் ரெண்டுமே சுயாதீனம் நம்ம கையில கொடுத்துட்டார். The freedom is given into our hands. அடுத்ததாக Nextly, என்னாகமம் Numbers 4ஆம் அதிகாரம் chapter 4 16ஆம் வசனம். verse 16. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். இங்கே 7 காரியத்துக்கு மேல அவனுக்கு விசாரிப்பு கொடுக்கப்படுகிறது. Here his nature of oversight for these things are given him. எப்பவும் அவனுக்கு இந்த விசாரிப்பை அவன் கரெக்ட்டா பார்த்துட்டே இருக்கணும். Always he has to keep up this sight or oversight over these. இத தேவனே அவன் கையில கொடுக்கிறார். The Lord himself gave this into his hand. ஆண்டவரே அவன் கையில கொடுக்க சொல்லி மோசேட்டையும் ஆரோன்டையும் பேசிட்டார். The Lord had spoken to Moses and Aaron to give this duty to him. அவனுக்கு 7 ஊழியம் கொடுக்கிறார். 7 ministries. விளக்குக்கு எண்ணெய், Oil for the light, சுகந்த தூப வர்க்கம், sweet incense, போஜன பலி, daily meat offering, அபிஷேக தைலம், anointing oil, வாசஸ்தலம் முழுவதும், all the tabernacle, பரிசுத்த ஸ்தலம், all that is in the sanctuary, அதின் பனிமூட்டுகள், and the vessels in it. இது எல்லாத்தையும் அவன் எப்பவும் விசாரிப்புல கண்ட்ரோல்ல என்ன இது நடந்துகிட்டு இருக்குங்கிறது அவனுக்கு முன்னால தெளிவா இருக்கணும். He had to keep the clear oversight, a clear control over all these things. ஊழியங்கிறது சும்மா இல்ல, ஜிப்பா போடுறதோ இல்லாட்ட ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதோ நகைய கலத்துறதோ இல்லாட்ட மீசை எடுக்கிறதோ இதெல்லாம் செஞ்சிட்டோன்னு உடனே நமக்கு வந்து சீட் அலர்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட கூடாது. Just because we wear the dress in white and white, just because we remove our ornaments and do many things like that, don't think the seat is reserved for us. உன்னுடைய ஜீவியத்துல விளக்குக்கு எண்ணெய் இருக்கா? Is there oil for the light in your life? விளக்கு இருக்கு. The light is there. ஆனா விளக்குக்கு எண்ணெய் இருக்கா? But is there oil for the light? கிருபை இருக்கா? Is there the grace? இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்கள் இருக்கா? Do we have the mercies of God? விளக்குக்கு எண்ணெய் இல்லன்னா என்ன பிரயோஜனம்? If there's no oil, what is the use of ஒரு it? பெரிய விளக்கு இருக்கு, அதுக்கு எண்ணெய் இல்லன்னா என்ன பிரயோஜனம்? There's a big lamp but no oil, what is the use? ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட்ட கட்டி விட்டுட்டு சப்ளை இல்லன்னா என்ன இருக்கும்? There's a big focus light but no current supply, what is the use? இருள் அடைந்து கிடக்கும். Then it will be totally in darkness. விளக்குல எண்ணெய் இருக்கணும், அந்த எண்ணெயை வச்சு திரிய வச்சு கொளுத்துனாதான் குத்து விளக்குகளின் மத்தியில யார் உலாவுவா? தெய்வம் உலாவுவாரு. There should be oil in the light and only if it burns brightly God will move among the candlesticks. உங்களுடைய விளக்குல எனக்கு எண்ணெய் இருக்கா? Is there oil in your light? அந்த புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகளை நீங்க படிச்சு பாருங்க. You learn about the wise and the unwise virgins. புத்தி இல்லாதவங்களுக்கு எண்ணெயே இல்ல. The unwise virgins they had no oil. சரி, புத்தி உள்ளவங்களுக்கு என்ன இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. But the wise virgins had a little oil.
ஒரு சில ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகைகளா எங்களை வைத்துக்கொள்ளும். ஐயோ வருகையில நானே இப்பமே கைவிடுறதுக்கு நீங்க எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. Some people always pray, Lord, keep me as the wise virgin. It is like, Lord, reserve me to be left behind at your coming. புத்தியுள்ள கன்னிகையும் கைவிடப்பட்டவதான், புத்தி இல்லாத கன்னிகையும் கைவிடப்பட்டவங்க தான். The wise virgin, the foolish virgin, both of them are left behind church. ஏனென்றால் எப்பதான் வராரு மணவாளன்? Because when does the bridegroom come? அதெல்லாம் தெளிவா இருக்கும். நடு ராத்திரியில். He comes at midnight. அது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு இப்ப போக டைம் இல்ல. We have no time to go into that. உபத்திரவகாலத்தின் நடுவுல அவர் இயேசு என்ன செய்யறார்? இரண்டாவது வர்றத தன்மையை காண்பிக்கிறது. It shows that Jesus appearing the second time in the mid tribulation. அத புத்திக்கு வச்சுக்கிட்டு நம்மாலும் புத்தியுள்ள கன்னிகையை மாற்றும் ஜெபிப்பாங்க. Some people not understanding that, they pray, Lord, make me a wise virgin. இன்னும் ஒரு குரூப் ஆண்டவரே 30 60 100 30 60 100 ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. Another group of people, they pray, Lord, make me 30 60 and 100. 30க்கு ஜெபிச்சா நீயே ஜஸ்ட் பாஸ் கொண்டு போய் ஜனத்தை நிப்பாட்றன்னு அர்த்தம். If you are praying for 30-fold, then that means you are making yourself to stand in the just pass grade. 30 60க்கு இந்த அப்போஸ்தல ஊழியமே தேவையில்ல, இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியே போதும். For 30 and 60-fold independent ministry is enough, not this apostolic ministry. ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்துல ஒருத்தன் பங்கெடுத்தாலே அவன் 30% அடிச்சிட்டு வந்துருவான். A man who is partaking in the ministry of an evangelist, he will have this 30%. ஏதாவது ஒரு அபிஷேகம் பெற்ற சபையில இருந்தா அவன் 60 அடிச்சிட்டு போய்டுவான். If he is in some anointed church, he can take that 60-fold. இந்த பிரதேசத்துல நிக்கிறவனுக்கு 100 தான் தேவையே தவிர 30 60க்கு இவ்வளவு பத்தியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. But those who aim at 100, they need this consecrated life, but those who are aiming at 30 and 60 need not have this consecrated life. விளக்குக்கு எண்ணெய் இருக்கா விசாரிச்சு பாரு. Do you have oil for the light? Inquire. உன்னுடைய விளக்குல எண்ணெய் இல்லனா இன்னைக்கு எண்ணெயை வாங்கிக்கொள். If there's no oil, today get it. இரண்டாவது சுகந்த தூப வர்க்கம். Nextly, sweet incense. உன் பிரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு நீ விசாரிச்சு பாரு. You just inquire, how is your prayer life? உன் மனைவியோ புருஷனோ ஊழியக்காரனோ இல்ல உடன் ஊழியக்காரனோ நீ காலையில 4 மணி ஜெபத்துக்கு போனாயா 6 மணி ஜெபத்துக்கு போனாயா 10 மணி ஜெபத்துக்கு போனாயான்னு உன்னை விரட்டிக்கிட்டே இருக்கணும்னு இல்ல, நீயே விசாரிச்சு பாரு இன்னைக்கு ஏன் நம்ம போகல. நீ எலேசர் தானே, கர்த்தர் உனக்கு உதவி செய்யறவர் தானே, நீயே யோசிச்சு பாரு ஏன் உன்னால போக முடியல, இத்தனை வாரமா நீ போலையே, இப்படியும் போனீன்னா உனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், உன்னால இந்த வாழ்க்கையில நிக்க முடியுமா, நம்மளே அனலைஸ் பண்ணணும். We should analyze ourselves whether we are attending all prayers, whether we are able to sit in the presence of God for hours together, and we should analyze ourselves and have an oversight over ourselves. சுகந்த தூப வர்க்கம் ஜெபம் முக்கியம். Sweet incense, prayer is much important. கர்த்தர் டைம் கொடுப்பாரு. The Lord will give you time. சுகம் கொடுப்பாரு. The Lord will give you health. எழுப்புவாரு. The Lord will raise you up. இது ஒரு டைம். This is a time. அதுக்கு பிறகு எழுப்ப மாட்டாரு. And then he will not wake you up. You will not get grace. படுக்கையிலேயே கிடக்க வேண்டியிருக்கும். You will have to be on bed. அப்போ ஒரு காலம் அது. And that is another time. அதனால கிடைக்கிற டயத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். Therefore make use of the time you get. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது, Pastor Joel very often used to say, கண்ணு நல்லா இருக்கும்போதே பைபிளை படிச்சு முடிச்சிரு. when the eyes are good sight, then you read the Bible and finish. முழங்கால் அதிகமா போட்டுக்கோ. When your knees are okay, you be on your knees much. கை இழுத்துட்டு போறதுக்கு முன்னாலே ரெண்டு கையும் வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பழகிடு. Even before your hands get paralyzed, raise up both your hands and praise God. உனக்கு டைம் கிடைக்கும் போதே கர்த்தர் எழுப்பும் பொழுதே எழும்பி தேவ சமூகத்துல சுகந்த தூப வர்க்கத்தை போட்டுக்கொள். When you get time, when the Lord wakes you up, sit in the presence of God and put sweet incense. தினந்தோறும் இடும் போஜன பலி. And the daily meat offering. அது எதை காண்பிக்கிறது? What does that show? தினமும் தேவ சித்தம் செய்வதை காண்பிக்கிறது. It shows daily doing the will of God. இன்னைக்கு வேதம் வாசித்தாயான்னு எழுதி போட்டிருப்பீங்க, ஆனா யார் வீட்லயும் இன்னைக்கு தேவ சித்தம் செய்தாயா அப்படின்னு எழுதி போடுறது இல்ல. And in no house they write like this, did you do the will of God today? இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினருடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரமாய் இருக்கிறது, அதுதான் சாப்பாடு, மற்றபடி வேற சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றார். Jesus said, my meat is to do and finish the work of him that sent me. He says that is my food and nothing else is important. தேவ சித்தம் செய்வதுதான் நம்முடைய ஆகாரம். Is doing the will of God is our meat. அதை விசாரிச்சு பாரு. You inquire and see. அடுத்து அபிஷேக தைலம். Nextly anointing oil. உனக்குள்ள இன்னைக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடிஞ்சதா இல்ல அந்நிய பாஷையே வரலையா, ஒரு இருள் அடைஞ்சது மாதிரி இருக்கா, விசாரிச்சு பாரு. Are you able to get full in the anointing, or you have no unknown tongues, or
or are you found to be in darkness? அந்நிய பாஷை உன்னால பேச முடியுதா? Are you able to speak in unknown tongues? தேவன்ட்ட உன்னால பேச முடியுதா? Are you able to speak in other tongues? சில ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷையே நான் கேட்டதில்ல. I have not heard the unknown tongues in some servants of God. அவங்க என் கூடயே ஊழியம் செஞ்சாங்க, என்னை விட்டு போய் விட்டார்கள். They worked with me but they left us. அபிஷேகத்துல நிரம்பணும். We have to get filled in the anointing. ஆவியில நிரம்பி கடிந்து கொள்ளணும். You have to get filled in the anointing and ஆவியில rebuke. நிறைந்து கமாண்ட் கொடுக்கணும். You have to get filled in the anointing and command. அதுதானே பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. எப்பத்தா அப்படினாரு, ஒருத்தனுக்கும் புரியல. He said Ephata and none could understand. அப்படினா என்ன அர்த்தமா? What does that mean? ஒருத்தனுக்கு புரியல, அப்படியே பேக் மாதிரி முடிச்சிட்டு இருந்தான். ஆனா ஒருத்தனுக்கு அது கிடைச்சு கரெக்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? காது அடைக்கப்பட்டிருந்தவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? செவிடு திறந்துடுச்சு பட்டுன்னு. எப்பத்தான்னா என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. Ephata means be opened, and the man who was deaf could hear it. அது இயேசு பேசின ஒரு அயல் மொழி. That was a strange language, foreign language which Jesus spoke. பட்டுன்னு அடுத்து பேசினார், தலித்தா கூமினார். And then he spoke, Talitha cumi. ஒருத்தனுக்கும் ஒண்ணும் புரியல. And nobody could understand that. அது என்ன எபிரேய பாஷையா? Is it a Hebrew tongue? எபிரேயன்னா அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. Yes, if it was Hebrew then they could have understood அதுவும் it. இயேசு பேசின ஒரு அந்நிய பாஷை. And that too was an unknown tongue spoken by Jesus. பட்டுன்னு செத்து கிடந்த பெண்ணு நெஞ்சிட்டா, அவளுக்கு அது புரிஞ்சிருச்சு. அந்த வார்த்தையை எழுப்பி விட்டது. Soon the dead damsel could understand the word and she woke up. அப்படிதானே? இப்படிதானே இயேசு உபயோகப்படுத்தினாரு. Is it not in that way Jesus used? சிலுவையில கூட ஒரு அந்நிய பாஷை பேசி பார்த்தார். And another unknown tongue in the cross. அதுவும் அவங்களுக்கு புரியல. And they could not understand even எலியா that. வருவான் போல இருக்கு, இவர் ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னான். And they said Elijah would come and something is happening. அந்நிய பாஷை பேசு, வாயை திறந்து பேசு. You speak in unknown tongue, open your tongue and speak. பேசுகிறவன் மனுஷனோட அல்ல, தேவனோடு பேசுகிறான். He that speaketh in unknown tongues, he speaketh with God and not with man. ஒரு சிலர் நாங்கள் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொள்ளுகிறோம். Some people say we speak it inside. என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் நீ உள்ளுக்குள்ளேயே பேசு, அவனுக்கு புரியுதான்னு பாப்போம். And you அவன் ஏன்னா ஊம மாதிரி நிக்கிறான், அவனே பாத்து. You go and speak to your neighbor in unknown tongues within yourself and he will say you're dumb. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். He that speaketh in unknown tongues edifieth அந்நிய himself. பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். He that speaketh in unknown tongues speaketh உனக்குள்ள mysteries. இருக்கிற அபிஷேக தைலத்தை நீ ட்ரை பாரு, கூடி இருக்கா, தைலம் குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்குன்னு பாரு. See how the anointing oil is within you, in what measure, whether it is increased or வாசஸ்தலம் decreased. முழுவதையும் And the whole of the tabernacle. உன்னுடைய சரீரம் முழுவதையும் நீ விசாரிக்கணும். You have to inquire your whole body. உன்னுடைய சரீரத்துல எங்க தோல்வி? Which part is the shortfall? உன்னுடைய வாயில தோல்வி இருக்கா? Do you have shortfall in your கண்கள்ல mouth? தோல்வி இருக்கா? There's defeat in your eyes. சிந்தையில தோல்வி இருக்கா? Failure in your thoughts. இருதயத்திலிருந்து புறப்படுகிறது உன்னை தீட்டுப்படுத்துகிற வாசஸ்தலத்தை நீ விசாரிச்சு பாரு. That which cometh from your heart, is it defiling you? Inquire. அடுத்து பரிசுத்த ஸ்தலம். Nextly sanctuary. உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சு பாரு. Inquire and see how is your holy life. இன்னொருத்தன் வந்து நீ மாம்சத்துல இருக்கிற, நீ சரியில்லை அப்படின்னு சொன்னாதான் உனக்கு துக்கம் வரும். உன்னை நீயா விசாரிச்சு பாத்துக்க. If another person is saying you are not right, you are in flesh, then you will have grief. You set yourselves right. முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சுகர்னா டாக்டர்ட்ட போகணும் செக் பண்ண. In the earlier days, if there is diabetes, you have to go to doctor to check. பிரஷர்னா அவர்ட்ட போய் செக் பண்ணிட்டு வரணும். For checking the pressure, you have to go to doctors. அப்படிதானே? இப்ப அப்படிலாம் கிடையாது. But now nothing like that. எங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். You can check yourselves in the place where you are. உன்னை நீ ஆராய்ந்து பார். You check and examine yourselves. அடுத்து அதின் பனி மூட்டுகள். Nextly the vessels in உன்னுடைய it. செயல்கள் எப்படிப்பட்டது? How is your actions? உன்னுடைய கைகள் செயல் எப்படி இருக்கு? How is the actions of your hand? உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்கு? How is your walk? எலியாசர் இதெல்லாம் விசாரிக்க கடவன். Eliezer had an oversight of these. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சும்மா வந்துட்டோம் போயிட்டோம்லாம் இருக்க கூடாது. இது ஒரு பெரிய PhD எல்லாம் தோத்து போகுங்க. Christian life is not doing something simply, but even the PhD would fail before the Christian life. நீங்க வந்து இத கத்துக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா கிருபன்னு போனீங்கன்னா அவங்க கிருபை ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிரும். If you learn in this life more and more asking for grace, grace will help you to overcome. நீங்க அவனை படிச்சு பாருங்க, அவன் லைஃப் அழகா மெயின்டைன் பண்ணி கர்த்தர் கொண்டு போயிட்டார், அவனும் மெயின்டைன் பண்ணி போயிட்டான். Look at his life, how the Lord maintained him clearly, and he also maintained his life and went away. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆரோன் மரிக்கிறார். Numbers chapter 20, Aaron dies. இப்போ அவனுடைய வஸ்திரம் இவனுக்கு தான் கிடைக்குது. Now he got his garment. அந்த வஸ்திரம் எல்லாம் அவனுக்கு தான் கிடைச்சது. And all his garments fell upon this man. என்னாகமம் 20:26. Numbers 20:26. ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக.
ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார். ஒரு ஆசாரியனுக்கு வஸ்திரம் ரொம்ப முக்கியம். See, the garments is much important for a priest. அதுவும் பிரதான ஆசாரியனுக்கு வஸ்திரம் ரொம்ப முக்கியம். That too, garments are given much importance for a high priest. இந்த வஸ்திரத்தை குறித்து ஒரு பெரிய பிரமாணமே பைபிள்ல இருக்கு. There is a big law written about the garments of a priest. இது இந்த வஸ்திரம்னா இந்த போட்டிருக்கிற ஜிப்பாவையா காண்பிக்கிறது? The garments, does it mean this thing that we wear upon? அப்படி அல்ல. No, it is not like that. ஆண்டவர் தன்னுடைய மனசுல ஒரு வஸ்திரத்தை வச்சு அது அப்படியே ஆசாரியனுக்கு உடுத்த வைக்கிறார். The Lord keeps in his mind a garment and he puts on that garment upon the priest. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, If you happen to read in the book of Isaiah, அவர் எதை உடுத்தி கொண்டிருக்கிறார், what was he putting upon? அவர் எதை விட்டு இருக்கு, அவர் என்னெல்லாம் உடுத்தி இருக்கிறார்னு பைபிள்ல ஒரு லிஸ்டே இருக்கிறது. There is a list of garments that he had put on. அவர் வைராக்கியத்தை சால்வையாக உடுத்தி இருக்கிறார், He had put போர்த்து on, கொண்டிருக்கிறார். he had put on the seal as a cloak. ஏசாயா 59:17 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 59:17 it is mentioned. ஆவிக்குரிய ஜீவியத்துல பல வஸ்திரங்கள் உண்டு. Yes, there are various garments in the spiritual life. அது ஒரு சப்ஜெக்ட். That is a subject. ஆனா இங்கே சொல்லப்பட்டது ஆரோனுடைய வஸ்திரம். But here it is mentioned about the garment of Aaron. ஆண்டவர் அந்த ஆசாரிய ஊழியத்தை ஸ்திரப்படுத்தி அதை ஸ்தாபிக்கும்போது அவர் அந்த ஆசாரியனுக்கு பிரதான ஆசாரியனுக்குன்னு தனியா ஒரு Dress பண்ணிட்டார். When the Lord established the ministry of priesthood, he made a separate garment for the priest. அது போட்டு அவன் வந்தானாலே அந்த மகிமை இறங்கும். When he just comes with the garment, glory will descend. அதுபோல So, ஆவிக்குரிய ஜீவிதத்துல நாம் சில காரியங்களை உடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். it is essential that we have to put on certain things in spiritual life. பிசாசு ஒருத்தனை டச் பண்ண உடனே அவன் புடுங்கிறது எதைதான்? வஸ்திரத்தை தான் பிடிப்பான். That is why when the devil touches a person, first he snatches away his garment. அந்த எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனவனுக்கு அவன் முதலாவது இழந்தது என்னது? வஸ்திரம். The man who went down from Jerusalem to Jericho, he was stripped of his garment. மணவாட்டி மணவாளனை தேடி போகும்பொழுது அந்த நகரத்தின் காவலாளர்கள் பிடிச்சு முதல்ல எடுத்தது என்னதான்? போர்வைதான் போத்திருந்தா, அதை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டான். When the bride went away, went in search of the bridegroom, the watchman of the city first stripped her of her clothes. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வஸ்திரம். Yes, very important in our life is our garment. தமிழ்ல சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி. And in the Tamil there is a proverb like this, man is half. ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு வஸ்திரம் பாதி இருக்கணும். கரெக்ட். Yes, you need to have half in your spiritual life, your garments. முழுவதும் தெய்வீக வஸ்திரங்களால் உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். Whole of your life should be put on with the divine garments. ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்பது அது ஒரு பெரிய டைம் எடுத்து பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். Spiritual garment is a subject which goes on for a long time. ஆனா அதுதான் நம்முடைய அலங்காரம். But that is your adorning. நமக்கு என்ன அலங்காரம்? What adorning for us? தகுதியான வஸ்திரம். The comely garments. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி. The meek and the quiet spirit. இதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. Let this be your adorning. நம்முடைய ஜீவியத்துல வஸ்திரம் இல்லாதவர்களாய் நாம் மாறக்கூடாது. We should not become as the ones without garments in our life. கள்ளன் ஒருத்தனை பிடிச்சா வஸ்திரத்தை எடுத்துறான். பிசாசு ஒருத்தனை பிடிச்சாலும் என்னதான் உரியுது? பிசாசு பிடித்த ஒருவன் கல்லறையில் இருந்தான், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். When the thief caught that person, he stripped him of his garments. The man who was demon possessed, he was without clothes. பின்மாறி போன பேதுருவை பாருங்கள். Look at Peter who backslid. திபேரியா கடற்கரையில இயேசு அவனை தேடி வருகிறார். And Jesus sought for him in the seashore of Tiberia. இயேசு பேசுறாரு. Now Jesus spoke for them. அந்த சத்தம் கேக்குது. He heard that voice. டக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான், அவர் கர்த்தர்னா. Soon a man said, he is அந்த Lord. வார்த்தை கேட்ட உடனே பேதுரு தண்ணிக்குள்ள விழுந்தான். Soon when he heard that word, Peter went down into the water. ஏன் விழுந்தானா? Why? ஏன் விழுந்தான்? Why did he fall down? இயேசு மூஞ்சில முழிக்க முடியாதுன்னா? Is he unable to look at the face of Jesus? அவன் விழுந்ததுக்கு காரணம் வஸ்திரம் இல்லை என்று யோவான் 21:7 சொல்லப்பட்டிருக்கிறது. But the reason is that in John 21:7 that he had no garment. கூட உள்ள சீசனோட நிக்கும்போது நிர்வாணமா நிக்க உனக்கு சக்தி இருக்கு. இயேசுவுக்கு முன்னால் நிக்க முடியாது. And you can stand without clothes when the co-disciple but not before Jesus. இதுதான் அங்க உள்ள சத்தியம். This is the truth there. வஸ்திரம் உனக்கு தேவை. And we need the garments. சாதாரண வஸ்திரம் அல்ல. Not an ordinary garment. ஆசாரிய வஸ்திரம் உனக்கு தேவை. The garment of the priesthood. தெய்வீகமான ஒரு ஜீவியத்தை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். We need to put on a divine life. இன்னொரு விதத்துல இந்த வஸ்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது புதிய மனிதனை காண்பிக்கிறது. When we see about the garment
word in another sense, it signifies the new man. எபேசியர்ல சொல்லியிருக்கிறது பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். In Ephesians it is said that you have to put off your old man and put on the new man who is crowned with new righteousness and holiness. என்னாகமம் 27:21 பார்க்கும் பொழுது Numbers 27:21. என்னாகமம் 27:21 Numbers 27:21. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். ஆசாரியன் எலெயாசார் போய் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து தேவனிடத்துல ஆலோசனை கேட்க கடவன். This Eleazar the priest should come to the presence of God and ask judgment of the Lord. ஆலோசனை நீங்க மனுஷன்ட்ட கேட்க போக கூடாது. You should not ask the counsel from man. ஒரு பிரச்சனையோடு ஒருத்தன் வந்தான்னா எலெயாசார் உடனே மாம்சீகமாகவோ இல்லாவிட்டா அனுபவ ரீதியிலேயோ இல்லாவிட்டா அறிவுபூர்வமாகவோ பதில் சொல்லக்கூடாது. If a man would ask for a problem, will come with a problem, the priest should not give it the counsel according to the human way. நம்மில் அநேகர் நம்ம செய்யற தவறு அதுதான். That is the mistake many of us commit. மனுஷீகமா என்ன பதிலோ டக்குன்னு அதை சொல்லிடுறோம். We give a human reply for them. இல்ல நம்ம படிச்சது தெரிஞ்சதை வச்சு அறிவுபூர்வமா பேசிடுறோம். Or we speak according to our wisdom and experience and studies. இல்ல விட்டா என்ன செய்யறோம்? அனுபவத்துல என்னென்ன நம்ம ஷார்ட் அடி வாங்கியிருக்கோம், எப்படி இப்படி போனா அப்படி வரும், அதை தெரிஞ்சு வச்சு சொல்லிடுறோம். We only teach them out of our experience. அனுபவம் வந்து எல்லா இடத்துலயும் கை கொடுக்காது. Experience cannot give a helping hand in all places. ஒரு இடத்துல ஆண்டவர் கண்மலையை அடிக்க சொல்றாரு. At one point God said you have to smite the rock. இது இந்த தொடர்ச்சியா இந்த அடிக்கிற பிராக்டிஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு தான் அடுத்த இடத்துல என்ன சொல்லி சொன்னாரு? பேச சொன்னாரு. ஆனா அவனுக்கு அந்த பழைய தன்மை மாறாம அடிச்சிட்டான். And the Lord thought that he should not continue the habit of smiting the rock. He asked him to speak to the rock, but he smote again. தேவன் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. The Lord could not accept it. அடிச்சதனால தண்ணி வந்துச்சு. And because he smote, the waters gushed out. அப்ப அவனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு. His problem was solved. உன்னுடைய பிரச்சனையை உன்னுடைய சூழ்நிலையை நீ சமாளிச்சுக்கலாம். ஆனா கானானுக்குள்ள போக முடியாது. You may try to manage your situation, but you cannot enter into Canaan. அந்த இன்சிடென்ட் தான் மோசேக்கு பெரிய பிளாக் பாயிண்டா வந்து விழுந்துச்சு. It is that incident which was a great black mark for Moses. அத வச்சு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கானானுக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னு. And with that the Lord said him, you cannot get into Canaan. அனுபவத்துக்கு இடம் கொடுத்ததுல உள்ள பெரிய அடி. That is a big correction because he gave place to his ஜனங்கள் அவனை experience. விசனப்படுத்தினபடினால் அவன் பதறி செயல்பட்டு விட்டான். And because the people vexed him, he worked unadvisedly. அப்படி ஒரு கட்டத்துக்கு இந்த எலியாசர் போக கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வந்தா ஆசாரியன் எங்க போய் நிக்கணும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து என் ஆலோசனையை கேட்க கடவன். அதுக்கு பிறகு அதை ஜனங்களிடத்தில் சொல்ல கடவன். And that there may not be such a problem. The Lord said the priest should come to the presence of the Lord before the Lord and ask his counsel for the people. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். Yes, it is the plan of God that we should go to the presence of God. அங்கதான் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும். It is there the counsel of God is revealed. தேவ சமூகத்துக்கு நீங்க போங்க, உங்களுக்கு தேவையான வார்த்தை கிடைக்கும். கிடைக்கலையா? அப்ப இன்னைக்கு அதை குறித்து பேச தேவன் விருப்பப்படலன்னு அர்த்தம். வெயிட் பண்ணு. Go to the presence of the Lord and you will get the necessary word at his mouth. If he doesn't give you, then that means he is asking you to wait. அப்படிதானே? உடனே இன்னைக்கு காலையிலேயே ஒரு பொண்ணை பாக்குறது, சாயங்காலம் கல்யாணம் கட்டி வச்சிருது, 3 நாள்ல வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறது. அதுல என்ன பிரயோஜனம்? They look for a girl in the morning, evening they get married, finally next day they keep crying, then what is the use of it? அவசியமே இல்ல. There's no use in it. ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்ச நாள் வையர். You keep it in the presence of the Lord in the feet of God. அந்த ஆரோனுடைய கோலை கொண்டு போய் எங்க வச்சாலும் அப்படி முளைச்சு உடனே என்ன செய்யாது? கனி கொடுக்காது. Aaron's rod will not bud and give forth fruit in any place. எந்த விஞ்ஞானத்துக்கு அப்படி செய்ய முடியாது. Any scientist cannot do that. ஆனா ஒரே நைட்ல தேவனுடைய சன்னிதானத்துல வச்சதனால என்ன கிடைச்சது? தளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனியாக மாறினது. But when it was kept in the presence of the Lord, in a single night it budded, it brought forth blossoms and yielded fruit. கர்த்தருடைய சன்னிதானத்துல எவ்வளவு நேரம் நிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நல்லது. So long as we stand in the presence of the Lord, that is too good for us. ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Yes, wait until you get a clearance. நீங்க பாருங்க, ஒரு 2000 பேரை இழுத்துக்கிட்டு இந்த ட்ரெயின் போகும். The train would drag these 2000 people. அங்க சிக்னல் விழலன்னா அங்க ட்ரெயின்ல உள்ளவங்க என்ன குதிச்சாலும் கத்துனாலும் இல்ல இந்த ட்ரெயின் டிரைவரே கோவப்பட்டுட்டுலாம் வண்டியில என்ன செஞ்ச முடியாது,
எடுத்துட்டுலாம் போக கூடாது, அங்கேதான் நிக்கணும். சிக்னல் கிளியர் ஆனாதான் போவோம். But if the signal is not clear, how much ever the driver or the passengers would be angry, the train cannot move. நமக்கு எப்படி? How is it for us? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்கு சிக்னல் என்று நம்ம நேரா போய் பள்ளத்துல விட்டுறோம். We think there is something going wrong with the signal and அவர்கள் straightly, நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்னு பைபிள் சொல்லுகிறது. and the word of God says he straightly go and is punished. நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப கவனமாக இருக்க Yes, வேண்டும். we need to be very careful in our lives. இன்னைக்கு நம்ம எலியாசரை குறித்து படித்திருக்கிறோம். Today we have learned about Eliezer. என்ன இருக்கு? ரொம்ப பாயிண்ட் இருக்கு, போதுமானது. There are yet many more things, but today it is enough. ஒரு 8 பாயிண்ட் பேசியிருப்பேன். I have spoken 8 points, I அத think. நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think you would have noted it down. தேவன் எலியாசர் என்றால் தேவன் உதவி செய்கிறார். Eliezer means God for our help. உனக்கு எந்த சூழ்நிலையிலும், உன்னுடைய அவிசுவாசத்திலும், உன்னுடைய பலவீனங்களிலும், உன்னுடைய வியாதி பிசாசின் போராட்டமான நேரங்களிலும், உன்னுடைய யுத்தகலங்களிலும் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். In any situation, be it your sickness, your demonic oppression, or anywhere you are, the Lord is able to help you. உலகத்தை விட்டு வேறு பிரிய வேண்டும். You have to be separated from the world, சபைக்குள்ள இருக்கிற பின்மாற்றக்காரர்களை விட்டு வேறு பிரிய வேண்டும். separated from the backsliders in the church. கடிந்து கொள்ளும்போது நீங்கள் பிடரியை கடினப்படுத்த வேண்டாம். Don't be stiff-necked when you are stubborn. நல்லது, சாரி, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, பேசிருக்க கூடாது. உடனே அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதை நீதிமான் நமக்கு செய்கிற ஒரு சரிப்படுத்துதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். When you are reproved, immediately accept it as the correction of the righteous and surrender. நாம் ஒரு ஆசாரியர்கள். We are priests. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை டெய்லி நம்ம செய்யணும். We have to do some or another ministry for the Lord. நமக்கு ஒரு விசாரிப்பு இருக்கிறது. There is an inquiry for us. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. A responsibility of the sanctuary is there. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரை நினைச்சுக்கொள், காத்துக்கொள். Keep that which is thou is committed unto you. ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை விசுவாசத்தோடு காத்துக்கொள். Keep that good thing which is given unto you by faith. உன்னிடத்தில் நம்பி கர்த்தர் பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். As having believed you, the Lord has entrusted many things. அடுத்து டெய்லி நீ விசாரிக்கணும். You have to inquire of it every உன்னுடைய day. ஜெப ஜீவியம் என்ன? Your prayer life, how is it? கிருபை என்ன? Your grace, how is உன்னுடைய it? அபிஷேகம் என்ன? Your anointing, how is உன்னுடைய it? ஜீவியத்தில் உள்ள தோல்விகள் நிறைவுகள் என்ன? Failures and fullness, how is it? அடுத்ததாக உன்னுடைய வஸ்திரம். Nextly, your garments. தெய்வீகமான வஸ்திரம் எப்பொழுதும் நீ வைராக்கியத்தை தெய்வீகத்தை உடுத்திக்கொண்டே இருக்கணும். We need to always put ourselves on with the seal and divine things. அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். He has put on light as his garment. எல்லாவற்றுக்கும் மேலாக Above தேவ all- சன்னிதானத்தில் நின்று பழகுங்க. Above all, habituate in standing in the presence of the Lord. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our நமக்கு eyes. ஒரு கன்வென்ஷன் இருக்கிறது. A convention is before us. அதி சீக்கிரத்தில் அது சில மணி நேரங்கள்ல தொடங்கும். Within few hours it will start. நாளைக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். You know how it will be tomorrow at this time. ஆனா இதுக்காக நீ ஒரு ஆசாரியர். But for this you are a priest. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். The Lord is able to help us. ஆனால் தேவன் எலியாசர்களை சபையில் தேடுகிறார். But the Lord is seeking for Eleazars. இந்த மாலை நேர கூட்டத்துல கூட கர்த்தர் நம்முடைய சபையில எலியாசர்களை எதிர்பார்க்கிறார். Even at this evening meeting, the Lord is searching for Eleazars among us. நாதாப் அபியூ தேவையில்லை. Nadab and Abihu is not needed. சபையில எலியாசர்கள் கர்த்தருக்கு தேவை. But the Lord wants Eleazars in the church. தேவன் உதவி செய்ய வல்லவர் என்று காத்திருக்கிற ஜனங்கள் தேவை. The Lord needs people who save, who wait saying God will தேவ help me. சந்நிதியில நிற்கிற ஜனங்கள் தேவை. The Lord needs people who would stand in the presence of God. தெய்வீகத்தை உடுத்திக் கொள்ளுகிற ஜனங்கள் தேவை. The people who would clothe on divinity. ஜீவியத்தை விசாரிக்கிற ஜனங்கள் தேவை. People who will inquire of their own lives. ஒரு கர்த்தருக்காக வேறுபட்டு நிக்கிற ஒரு கூட்டம் தேவை. The people who stand for the Lord separated. கர்த்தாவே எலியாசரை அப்படி வேறு பிரித்து பாதுகாத்து விழுகை இல்லாமல் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்க வைத்த தேவன் என்னையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன், என்னையும் அப்படியே உருவாக்கும் என்று ஒப்புக்கொடுக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who surrender themselves saying, Lord, who kept Eleazar from falling, I also commit myself into your hands for a victorious end. Let us yield ourselves. குடும்பத்துல பல மரணங்கள் வந்தது. There are various deaths in the family. ஊழியத்தில் அநேகர் மரித்து போனார்கள். Many died in the ministry. இவன் அவர்களோடு இணைந்து கொள்ளவில்லை. But he did not join with இவன் them. மரணத்துக்குரியவன் அல்ல, இவன் ஜீவனோடு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன். He was not meant for death but called for life with the ministry. நீ இந்த சபையில ஒரு எலியாசர். You are an Eleazar in this church. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஒப்புக்கொடுங்க. Such ones close your eyes and surrender. எலியாசருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. Eleazar had an anointing. எலியாசருக்கு ஒரு ஊழியம் இருந்தது. He had a ministry. எலியாசருக்கு ஒரு வஸ்திரம் இருந்தது. Eleazar had a garment. எலியாசருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. Eleazar had a charge. அருமையான தேவனுடைய ஜனமே, உனக்கு ஒரு ஊழியம், உனக்கு ஒரு அபிஷேகம், உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு.
Beloved child of God, you have a ministry, you have a charge, you are responsible. எலியாசரை பலப்படுத்தினவர் உன்னையும் பலப்படுத்த வல்லவர். He who strengthened Elias is able to strengthen you too. கர்த்தாவே எனக்குள்ள அந்த வேலையை செய்யும் என்று ஒப்புக்கொடுங்கள். Surrender saying, Lord, do that work in me. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய பலன் நம்மை ஆட்கொள்ளட்டும். 2 minutes, let the strength of God overpower us. பவுல் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவர் என்று சொல்லுகிறார்.